ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த மாத கடைசி இந்த 29ஆம் தேதி கர்த்தர் கொடுத்த வார்த்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசியுங்கள் புஸ்தகம், சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவருடைய அறிவு அளவில்லாததாய் காணப்படுகிறது. அந்த அறிவாகப்பட்டது எப்படியாப்பட்ட அறிவு என்பதை இந்த நாளிலே நீங்கள் தெரிந்து கொள்ள போறீங்க. பாருங்க, இன்னைக்கு தலைப்பே அவருடைய அறிவு அளவில்லாதது. பிரியமானவர்களே, அந்த அறிவு ஆகப்பட்டது எப்படிப்பட்டது? தேவனுடைய அறிவு அளவிட முடியாத காணப்படுகிறது. எப்படி அளவிட முடியாத காணப்படும்? அது எடுத்து வாசிங்களேன். நீதிமொழியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயில் இருந்து அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயில் இருந்து அறிவும் புத்தியும் வரும். பாருங்களேன், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அவர் வாயில என்ன அறிவு இருக்குது? அவர் வாயில என்ன புத்தி இருக்குது? பிரியமானவர்களே, இந்த அறிவு ஆகப்பட்டது எதை குறிக்கிறது? இந்த புத்தி ஆகப்பட்டது எதை குறிக்கிறது? அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, புத்தி பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை முதற்கொண்டு அநேக காரியங்கள் ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பாத்தீங்கன்னா, அது அநேக ஊழியக்காரர்களுக்கு, அநேக தேவதாசர்களுக்கு, அநேக பரிசுத்தவான்களுக்கு தேவன் புத்திமதியை சொல்லிக் கொண்டே வருவார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அது அறிவை சார்ந்தாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு காரியமும் அறிவியலையும் சார்ந்தாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு நிமிஷமும் கூட தேவன் அறிவு இல்லாமல் எந்த காரியம் செய்யாமல் இருந்ததில்லை. அவர் ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய புத்தி அநேக காரியங்களிலே அளவிலாக காணப்படுகிறது. ஒரு காரியங்களை செய்யும்போது கூட, ஒரு இடத்துக்கு போகும்போது கூட இயேசு கிறிஸ்துவானவர் அறிவோடு, ஞானத்தோடு, புத்தியோடு கடந்து சென்றார். அதனால்தான் லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்திலே வாசிக்கும் போது அவர் ஞானத்திலே விருத்தி அடைந்தார், அவர் அறிவிலே விருத்தி அடைந்தார் போட்டிருக்கோம். அந்த 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே அவர் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் அவர் வளர்ந்தால் காணப்பட்டிருக்கும். இது இல்லாம மனுஷனுடைய தயவிலும் வளர்ந்தான், பிதாவுடைய கிருபையிலும் வளர்ந்தான் ஆகும். அதனால்தான் அந்த வார்த்தை சொல்லும் போது அந்த அறிவும் புத்தியும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த அறிவையும் அந்த புத்தியையும் நாம் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? நமக்கு அவர் என்ன செய்ய போகிறார்? இந்த அறிவை வைத்து அவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார்? அவருடைய அறிவை வைத்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை குறித்து நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்களேன். எடுத்து வாசியுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். அப்போ அந்த கர்த்தர் அந்த அறிவும் புத்தியும் தருகிற காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பாருங்களேன், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைங்களையும், நம்முடைய வாழ்க்கையில நாமளும் சரி, அல்லது நம்முடைய குடும்பத்துல ஒவ்வொருவரும் சரி, எத்தனை பேர் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம்? இந்த காரியங்கள் செய்தா நமக்கு பயம் வந்திருக்குதா? ஐயோ, இது கர்த்தருக்கு விரோதமான காரியம் செய்கிறோமே, இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிறோமே, நமக்கு பயம் வருதா? அல்லது நம்முடைய அறிவுக்கு பயம் வருதா? நம்முடைய சொந்த ஞானத்துக்கு பயம் வருதா? கர்த்தருக்கு பயப்படுறதுலே ஞானத்தில் ஆர்வமாக காணப்படுகிறது. எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து நீங்களும், உங்கள் குடும்பமும், உங்கள் பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறீர்களோ, அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலே அவருடைய ஞானமாகப்பட்டது இறங்கி ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க ஞானமில்லாத ஒரு சில காரியங்கள் செய்யும் போது கூட அவருடைய ஞானமாகப்பட்டது அதை திசை மாற்றி ஞானத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இது செய்யறது தவறு, இந்த தவறுகளை செய்யும் போது, இந்த தவறுதலான காரியங்களை செய்யும் போது
தவறான காரியங்கள், அதாவது ஒரு அறிவில்லாத காரியங்கள் செய்யும்போது, ஞானமில்லாத காரியங்கள் செய்யும்போது, அது ஞானத்தின் ஆவியானவர் அல்லது ஞானத்தின் இயேசுவானவர் கடந்து வந்து அந்த காரியங்களை மாற்றி அமைத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தினாலே ஒரு சில காரியங்களை மாற்றி அமைக்கும் போது அது நமக்கு நன்மையாய் மாறி போகும், அது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறி போகும் பிரியமானவர்களே. ஆனா நம்ம மனுஷன்தான், நம்ம 6 அறிவு படைச்ச மனுஷனா இருந்தாலும் நமக்கு ஞானம் இல்லாத சில நேரத்துல நம்முடைய ஞானத்தினால நம்ம பெருமையா என்னுடைய ஞானத்தினால இதை செய்திருக்கிறேன், என்னுடைய புத்தி, என்னுடைய அறிவு கூர்மை, அறிவின் கூர்மை, புத்தியின் கூர்மை, அது இல்லாம ஞானத்தின் கூர்மை, இந்த கூர்மையினாலே நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன்னு சொல்லி அற்புதமா நீங்க சொல்லுவீங்க, செய்வீங்க. ஆனா அவர் ஒரே ஒரு சொன்னாரு, கர்த்தரின் அறிவே அறிவு. பாருங்களேன், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய ஞானத்தின் ஆரம்பம் தான் பரிசுத்தின் அறிவாய் மாறுகிறது. அந்த பரிசுத்தரின் அறிவே அறிவு. உங்களாலையும் என்னாலையும் நம்ம வானத்தையும் பூமியும் உண்டாக்க முடியாது. உங்களாலையும் என்னாலையும் நம்ம குடும்பங்களை இணைக்க முடியாது. உங்களாலையும் என்னாலையும் நம்ம குடும்பங்களிலே இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது, அதாவது அதை சமாதானப்படுத்த முடியாது. ஆனா சமாதானத்தின் ஆவியை இறங்கி வரும்போது அறிவின் ஞானம் உள்ளவர், அறிவில் சிறந்தவர், அளவில்லாதவர் கடன் வந்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாற்றி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தம்முடைய அறிவினாலே அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், அவருடைய அறிவின் அறிவே அறிவு. ஏன் தெரியுமா அதை சொல்றேன்? கர்த்தருக்கு பயப்படணுமா? எப்படி பயப்படணும்? நேரம் தவறாமல் வாரந்தோறும் 8 மணிக்கு போகணும் ஆராதனைக்கு, அல்லது 7 மணிக்கு போகணும் ஆராதனைக்கு, அல்லது 9 மணிக்கு போகணும் ஆராதனைக்கு. அதுக்கு முன்னாடியே போய் உட்காருவீங்களா? போயிட்டு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்கார்ந்தா என்ன ஆகிட போறீங்க? இல்ல, பிள்ளைகளை அதே வழி நடத்துங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போய் உட்காருங்க. தொடர்ந்ததுக்கு முன்னாடி உட்காரும் போது முழு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க தொடர்ந்ததுக்கு போறதுக்கு முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னா உண்மையான சொல்றேன், அற்புதமான ஆசீர்வாதங்களையும் அது இல்லாம பலவீனங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகுது கண்ணு எடுத்து பார்ப்பீங்க. நீங்க தொடங்கி பாடல் பகுதி முடிச்சுட்டு, துதியின் பகுதி முடிச்சு, ஆராதனை பகுதி முடிச்சுட்டு, தேவ செய்தி பகுதிக்கு மட்டும் தான் வருவீன்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்ததுக்காக, அவர் பேரை சொல்லி வந்ததுக்காக போகும்போது வார்த்தைக்காக, அதாவது கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல கடைகள்ல ஒரு பொருள் வாங்கும்போது இந்த கொசுருன்னு ஒன்று தருவாங்க பார்த்தீங்களா, அதை கொடுப்பாங்க. அதை வாங்கி அதை சாப்பிட்டே போவாங்க பசங்க. அது எதுவானாலும் சரி, அது உடச்ச கடலையோ அல்லது வந்து பொட்டுக்கடலை சொல்லுவாங்க, இந்த பொட்டுக்கடலையோ அல்லது வெல்லமோ அதை கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டே போவாங்க. அது உங்களுக்கு நினைவு வர நினைக்கிறேன். இப்போ அது ஏன் அப்படின்னா அந்த வாங்கி சாப்பிட்டு போகும்போது அது ஒரு சந்தோஷம். அது போல தான் நீங்கள் தேவ செய்தி நின்னீங்கன்னா, நீங்கள் செய்தி கேட்கும் போது கையை கட்டி கேட்கறது பெருசு இல்லை, அந்த வார்த்தை எனக்காக சொல்லப்படும் நீங்கள் கவனிச்சீங்கன்னா தப்பிச்சிங்க. அப்படி இல்லை அப்படின்னும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வார்த்தை கொடுக்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போகாம பிசாசானவன் அதை தடை செய்யும் போது நீங்க என்ன தெரியுமா வாங்குவீங்க? அந்த கொசுறு வாங்குற மாதிரி தான் கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் வாங்கி போவீங்க, அவ்வளவுதான். அந்த ஆசீர்வாதம் வாங்கி எங்க தருவீங்க? ஞாயிற்றுக்கிழமைனா போய் நம்ம ஐயோ நம்ம சிக்கன் வாங்கி போகணுமே, ஐயோ நம்ம மட்டன் வாங்கி போகணுமே, அந்த கடைகள் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருவீங்க நீங்க. ஏன்னா முடிஞ்சவங்க நேரம் தான் போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த ஆசீர்வாதத்தை நின்று குடும்பம்னு ஜெபம் பண்ணிட்டு, அல்லது வீட்டில் உக்காந்துட்டு அதை ஜெபலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போகணும் அப்படின்னு இருக்காது. பெரியமானவர்களே, எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுறதுன்னு தெரியல. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு சில நேரத்தில் நம்மளோட அறிவு இல்லாமல் நம்ம செயல்படுகிறோம். தெய்வனுடைய சமூகத்தில் வருவதற்கு அறிவு இல்லாமல் செயல்படுகிறோம். அவங்க இதை செஞ்சு வருவாங்க, அவங்க இது இப்படி வருவாங்க, அவங்க இந்த ரேஞ்சில் வருவாங்க, இந்த லெவலில் வருவாங்க, அவங்க இந்த கிளாஸில் வருவாங்க, அவங்க இந்த ஹை லெவல் வருவாங்க, அவங்க இந்த லோ லெவல் வருவாங்க. இப்படிலாம் இல்லை. தேவ சமூகத்தில் எல்லாமே ஒன்று. அவர் அதே சொன்னார், சிறப்பாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, இது இல்லாமல் பாவம் செஞ்சவனாலும் சரி, நீதிமானாலும் சரி, அல்லது ஏழையானாலும் சரி, பணக்காரனாலும் சரி, தங்களுடைய மேனிகள் சிவேரண்டு எப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து எல்லாமே ஒரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும்தான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம். அவருடைய அறிவினால மட்டும் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்.
அவருடைய ரத்தம் சிந்தினால்தான் நம்ம இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று சபைகளிலே நாம் அங்கத்தினர்ல சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, போதகர்களும் சொல்ல முடியாது. எங்களால தான், எங்க சபையால தான் ரட்சிக்கப்பட்டாங்க. என்னல நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது. பெரியமானவர்களே, வாசிங்க, அடுத்த வாசம் வாசிங்க சொல்றேன் நான். எடுத்து வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த 4 வாலிபருக்கும் இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த 4 வாலிபர்கள் போல, ஷத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 வாலிபர்களை போல தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளோட பிள்ளைகளை அப்படி அறிவிலும் ஞானத்திலும் சாமர்த்தியத்திலும் எப்படி வளர்த்துருக்கிறோம்? நீங்க வளர்த்துருக்கீங்களா பிள்ளைங்களை? தேவனுடைய வளர்ப்புல வளர்த்துருக்கீங்களா? தேவனுடைய வளர்ப்புல நீங்க வளர்த்துருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்க பிள்ளைங்களுக்கு தானியேலுக்கு கொடுத்தது போல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறிவையும் அறிவி உள்ளவராக மாற்றுவார். அறிவுள்ள பிள்ளைகளை மாற்றுவார். நீங்க தேவனுடைய ஞானத்துல வளர்க்கிறது பிரதர், எப்படி பேர் வளர்க்கணும் தேவனுடைய ஞானத்துல? ஒண்ணு இல்ல, தினமும் காலையில இருந்து பிள்ளைங்களை வேத வாசிக்க வைங்க. 24 மணி நேரம் செல்போன் வச்சிருக்கிறத காட்டிலும், அல்லது 24 மணி நேரமும் யூடியூப் பார்க்கறத காட்டிலும், அல்லது 24 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி பார்க்கறத காட்டிலும் பிள்ளைங்களை வேத புஸ்தகத்துல எடுத்து படிக்க வச்சு, இல்ல நான் செல்போன்ல இருக்கிற வேத புஸ்தகம் படிக்கிறேன், இல்ல புக்கில் எடுத்து படிக்கணும், வேத புஸ்தகம் இருக்குது, அதை எடுத்து படிக்க வைங்க. அதை படிக்கும்போது அவங்க தேடி தேடி வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படாத பிள்ளைங்களை கூட ஜெபத்துல உட்கார வைங்க. இதுதான் தேவனுடைய ஞானத்துல வளர்ற காரியம். இப்படி நீங்க வளர்த்தீங்கன்னா இந்த 4 பேருக்கு கர்த்தர் கொடுத்த அதே ஞானத்தை, அதே சாமர்த்தியத்தை, அதே அறிவை, அதே ஞானத்தை, அது இல்லாம தரிசனத்தை பார்க்கும்படிக்காக, சொப்பனங்களை பார்க்கும்படிக்காக கர்த்தர் அறிவுள்ள ஒரு பிள்ளைகளை மாற்றுவார். ஏன்னா அதனால்தான் சொன்னார், யோவேல் 2:26 வாசிக்கும் போது, யோவேல் 2:26 வாசிக்கும் போது வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் இருக்கிறார்கள். ஏன்? நான் அவர்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்காரு. அப்போ இந்த தேவனுடைய தரிசனத்துக்குள்ள, தேவனுடைய சொப்பனத்துக்குள்ள வர வேண்டும் சொன்னால் அவர்கள் மேல் தேவனுடைய ஆவியானது இறங்கணும். அந்த ஆவியானது இறங்கணும்னா பிள்ளைகளை வேத வாசிப்பிலே கொண்டு போங்க, பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு தேவ தரிசனத்தை பார்க்கணும் சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு தேவ பக்தியை பயத்தை உண்டு பண்ணுங்க. சபையில இந்த டைம்ல உட்காரணும், இதை எல்லாம் கூர்ந்து கவனிக்கணும். நான் வீட்டுக்கு வந்தா இவ்வளவு கேள்வி கேட்ப உடனே நீ அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஐயா என்ன மெசேஜ் கொடுத்தாரு, இல்ல சபையில என்ன மெசேஜ் கொடுத்தாங்க, இதை நீ என்னால கட்டையா சொல்லி அவங்க சொல்லும் போது அவர்கள் வார்த்தை உட்கொள்ள ஆரம்பிப்பார்கள், தேவனுடைய வார்த்தை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஐயோ வீட்டுக்கு போனா அம்மா இதை செய்வாங்களே, அம்மா என்ன கேட்பாங்களே, அந்த வார்த்தையை அவர்கள் உட்கொள்ளும் போது உங்க பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவிதம் வளர ஆரம்பிப்பாங்க. பூமியில் இருக்கிற எல்லாம் அந்த உழைப்பு, பூமியில் இருக்கிற வீடு கட்டுதல் எல்லாமே இந்த பூமியோடு சரி கட்டுப்படும். பரலோகத்தை எதையும் கொண்டு போக முடியாது பெரியமானவர்களே. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு வாழ கொடுக்கிற ஒரு தனித்தன்மை. இது தனியா அவர் கொடுத்த ஒரு ஸ்லாக்கியம், அவர் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் இதெல்லாம். இங்கேயோட இந்த வாழலாம் முடிஞ்சிடும். பரலோகத்துக்கு போனா ஆவிக்குரிய ஜீவிதத்துல எப்படி இருக்கு அதான் பார்ப்பாரு. பூமியில நீ எத்தனை வீடு கட்டின, பூமியில எவ்வளவு பணத்தை சேர்த்து வச்சிருக்கிற, பூமியில எவ்வளவு நகை நட்டை சேர்த்து வச்சுக்கிற, பூமியில நீ எத்தனை கார் வாங்கியிருக்கிற, பூமியில எத்தனை பேர் குடும்பத்துல நீ அநேக குடும்பங்களை சேர்த்து வச்சுக்கிற, பூமியில எவ்வளவு ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கிற, இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவர் பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ஆவிக்குரிய ஜீவிதத்துல நீயும் உன் பிள்ளைகளும் எப்படி வளர்ந்துருக்கிறீங்க, அபிஷேகத்தில் எப்படி வளர்ந்துருக்கிறீங்க, அந்நிய பாஷையில் எப்படி வளர்ந்துருக்கிறீங்க, இதைதான் அவர் பார்ப்பாரு. அவர் பார்க்கறத மாதிரி அவர் எதை பார்த்தாரு, தானியேலுக்குள்ளும் அந்த 4 வாலிபர்கள் எதை பார்த்தாரு, அவருக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. வேதம் வாசிக்கிறத ஜெபிக்கிறத தானியேலை ஜெபம் பண்ண மீறி ஜெபம் பண்ணாரு, அதை வைராக்கியம். சத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ இந்த சிலையை வணங்க மாட்டேங்க, அதான் வைராக்கியம். உங்க கையில நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு சிலையை கொடுத்துறாதீங்க.
என்ன சிலை? உங்க கையில இருக்கிற செல்போன் தான் பிள்ளைகளுக்கு சிலையா இருக்குது இன்னைக்கு. அதுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு தான் இருக்கிறாங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கிற நெபுகாத்நேச்சர். அந்த நெபுகாத்நேச்சர் என்ற செல்போன் என்ற இந்த சிலையை பிள்ளைகள் தலை குனிந்து எவ்வளவு நாள் வணங்குறாங்களோ அவ்வளவு நாள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகும். அந்த நெபுகாத்நேச்சர் கையில் இருக்க வரைக்கும் எடுத்து ஓராத்து வச்சுட்டு பார்க்க வேண்டியது பார்க்கணும், தப்பு இல்லை. எடுத்து ஓராத்து வச்சுட்டு நீங்க செய்ய வேண்டிய காரணம் பிள்ளைகளுக்கு வேத புஸ்தகத்தை கையில் கொடுங்க, செபத்துல உட்கார வைங்க, அபிஷேகத்தில் நிறைய ஜெபமா சொல்லுங்க. அப்படி செய்யும் போது பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் மேன்மை அடைவார்கள். கர்த்தர் அதை தான் பார்ப்பார். பிரியமானவர்களே, அடுத்த வசந்த வாசிங்க பார்ப்போம். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும் என்றார். பாத்தீங்களா? இதை நான் சொல்ல வேத புஸ்தகத்திலே தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்போது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவு பெருகி போகும். அறிவு பெருகி போச்சுன்னா உண்மையாவே இந்த காலகட்டத்தில் ஏஐ டெக்னாலஜி வந்துச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் அமைதியா இருந்தது, போக போக போய் ஏஐ டெக்னாலஜி வந்துச்சு. இப்போ கிலான் மாஸ்க் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு மனுஷர், அவர் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு? அவரு ஆள் இல்லாத காரு டெக்னாலஜியோட ஓட்டுறது. உங்க வீட்டுக்கு தேடி வரும் காரு, டெலிவரி வந்து யாரும் பொண்ணு கொடுக்கணும் அவசியம் இல்லை, அதே வந்துடும். அப்படியே டெக்னாலஜி கண்டுபிடிச்சி இன்னைக்கு எல்லாமே ஆட்கள் குறைப்பா இருக்கிறது. ஆனா பரலோகத்துக்கு மட்டும் ஆட்கள் தேவையில்லை. பரலோகத்துக்கு ஏஐ டெக்னாலஜி தேவையில்லை. பரலோகத்து உங்க செல்போன் தேவையில்லை. பரலோகத்து உங்களுடைய கண்டுபிடிப்பு தேவையில்லை. பரலோகத்துக்கு ஆட்கள் தேவை. அதனால தான் அவர் சொல்லும் போது விளைச்சலோ அதிகம், வேலையாட்களோ குறைவு. எஜமானர்கள் நீங்க வேண்டிக் கொள்ளுங்க, வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க. பிரியமானவர்களே, வேலையாட்கள் பரலோகத்து தேவை. நீங்க தேவைங்க பரலோகத்துக்கு. உங்க பிள்ளைங்க தேவை, ஊழியம் செய்து பிள்ளைங்க தேவை. இந்த காலகட்டத்துல கிறிஸ்தவர்கள் நெருக்கப்படுகிற காலகட்டத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இது காலகாலம் நன்றுதான் வருது. பார்வோன் காலத்துல நெருக்கப்பட்டது, நெபுகாத்நேச்சர் காலத்துல நெருக்கப்படுது. அநேக ராஜாக்கள் காலத்துல கிறிஸ்தவர் நெருக்கினாலும் அவர்கள் தழைத்து ஓங்கி நின்றார்கள். இந்த காலகட்டத்திலும் அப்படிதான் நெருக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் தழைத்து ஓங்கி நிற்கும்படிக்காக உங்களுடைய ஜெபம் மிகவும் அவசியமாய் தேவைப்படுகிறது. தெரியுமானவர்களே, உங்களுடைய ஜெபம் மாத்திரமல்ல, உங்களுடைய வைராக்கியம் தேவைப்படுகிறது. கர்த்தருக்காக, தேசத்துக்காக ஜெபிக்கும்படிக்காக நீங்க தேவைப்படுறீங்க. கர்த்தர் உங்களை அதற்காகவே தெரிந்து கொண்டிருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கலாம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டது நீங்கள் கர்த்தருக்கு தேவை. உங்க பிள்ளைகள் கர்த்தர் தேவை, உங்க குடும்பம் கர்த்தருக்கு தேவை. பயம் மனசு தளர்ந்து போகாதீங்க. அநேக காரியங்களை குறித்து கேள்விப்பட்டு யுத்தத்தின் செய்திகளையும், நாட்டுக்கான யுத்தங்கள், வீட்டுக்கு வீடு ஜனம் எழுப்பி பகையில முடிந்த காரியங்களாம் நீங்க நம்பி நீங்க மனம் தாழ்ந்து போகாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்னாரு, இதெல்லாம் நீங்க கேள்விப்படுங்க, ஆனாலும் முடிவு உடனே வராது. காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஊழியம் நிறைவேறாமல் கர்த்தர் முடிவை கட்டிட மாட்டார். பயப்படுற சூழ்நிலை வரும், ஆனால் கர்த்தர் செய்ய மாட்டார். காரணம் தெரியுமா? இங்கும் அங்கும் ஓடி போய் அங்க ஆராய்வார்கள், அறிவு பெற்று போய். இந்த காலகட்டத்தில் அநேகருக்கு அறிவு எங்க தெரியும் பெற்று போயிருக்குது. நாம் பிள்ளைகளை அநேகருக்கு முன்பாக டான்ஸ் ஆட வைக்கணும். நான் பிள்ளைகளை அநேகருக்கு முன்பாக பாடல் பாட வைக்கணும். நான் பிள்ளைகளை அநேகருக்கு முன்பாக உயர்த்தி காட்டணும். என் பிள்ளை ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கணும். பெரியமானவர்களே, இன்னைக்கு சொல்றேன், நீங்க கேளுங்க. டான்ஸ் ஆடுறதுனாலையோ அல்லது பிள்ளைகளை பாட்டு பாட வைக்கிறதுனாலையோ இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு உள்ளாக கடந்து சென்று, அதாவது அநேக சேனல்களுக்கு உள்ளாக என் பிள்ளை இந்த பாட்டு பாடணும், என் பிள்ளை அந்த பாட்டு பாடணும், என் பிள்ளை இப்படி வரணும், என் பிள்ளை அப்படி வரணும் போது அநேக கிறிஸ்தவர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில சீரழிக்கிறாங்க. அவருக்கு நல்ல பாட்டு பாட தெரிஞ்சா கிறிஸ்துவ பாடல்களை பாடி பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த வைங்க. உலக பிரகாரமான காரணங்களை கடந்து செல்லும்போது
கட்டாயம் உங்க பிள்ளைங்களை நீங்க நரகத்துக்கு ஆயத்தப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். பெரியமானவர்களே, எதற்காக இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டு தெரியாது. ஆனால் நீங்கள் அதை கீழ்ப்படி நடங்க. அறிவு பெருத்து போகும். கர்த்தருக்கு விரோதமான அறிவு, வேதத்துக்கு விரோதமான அறிவு பெருத்து போகும். பெருத்து போய்கொண்டே இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே பெருத்து போயிருக்காங்க. சரீரத்திலும் சரி, வேத அறிவு இல்லாமல், ஆவிக்குரிய ஜீவித்தின் அறிவு இல்லாமல், மாம்சத்துக்குரிய ஜீவன உலக பிரகாரமான அறிவிலே பெருத்து போயிருக்கிறாங்க. என் பிள்ளைய போல ஞானத்துல பேசுற ஒரு ஆளும் கிடையாது. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அறிவில் சிறந்தவர்கள், ஞானத்துல சிறந்தவர்கள், எஜுகேட்டட் பர்சன்ஸ். அதெல்லாம் இங்க மட்டும் தான். சரீரம் இருக்கிற வரைக்கும் தான், பூமியில மண்ணில் இருக்கிற வரைக்கும் தான் இங்க சர்டிபிகேட், எல்லா காரியம் இங்கதான். பரலோகத்தில் கிடையாது. அதெல்லாம் பரலோகத்தில் எல்லோரும் தெய்வ தூதர்கள் இருப்பாங்க. அங்க நீங்க உயர்த்தப்படணும்னா இங்க நீங்க தாழ்த்தப்படணும். என்னதான் படிச்சு தாழ்மை கற்றுக்கொள்ளுங்க. என்னதான் நீங்க அறிவில சிறந்தவர்கள் தாழ்மை கற்றுக்கொள்ளுங்க. என்கிட்டலாம் இந்த மெசேஜ் கொடுத்தா நான் எப்படிதான் நான் பேசுவேன், இவரும் இப்படி பேசுறாரு சொல்றாங்களே, அங்க அவங்களுக்கு அறிவு பெருத்து போயிருந்தோட. அதனாலதான் நீதிமன்றம் சொல்லப்படுற ஒரு வார்த்தை, அறிவு பெருத்தவர்களுக்கு நோய் உண்டாகும். எந்த அளவுக்கு அறிவு பெருகி இருக்குதோ அந்த அளவுக்கு நோய் அவர்களை ஆண்டு கொண்டிருக்கணும். பிரியமானவர்களே, நாம் அதற்காக அழைக்கப்படலை. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை அருமையா கர்த்தருடைய வார்த்தைகளை வளர்த்தெடுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை வளர்த்தெடுங்க. கர்த்தருடைய வார்த்தை தான் கடைசியில பரவ போய் சேர்க்கும். அவர் சமூகம் உட்கார்ந்து ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. அவர் சத்தத்தை கேட்க கற்றுக் கொடுங்க. அபிஷேகம் ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. இதுதான் மரணத்துக்கு பிறகு ஏற்படுகிற ஒரு உயிர்த்தெழுதலின் காரியங்களே காணப்படும். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள், எத்தனை பிள்ளைகள், எத்தனை ஊழியக்காரர்கள் குடும்பத்துல இன்னைக்கு என் பிள்ளைங்க இங்க இந்த பாட்டு கிளாஸ் போகுது, என் பிள்ளைங்க இந்த கிளாஸ் போகுது, என் பிள்ளைங்க இந்த கிளாஸ் போகுது, டான்ஸ் கிளாஸ் போகுது, எல்லாம் போதும் சொல்லி எக்ஸ்ட்ரா ஸ்கூல்ல சேர்ந்து சொல்லிட்டாங்க. சேர்த்து அவனும் அந்த கட்டாயத்தில் இருக்கிற எத்தனை பேர் பிள்ளை உங்களை அறியாமல் பிள்ளைகளை நரகத்தின் வாசலுக்கு நேரம் நடத்துக்கணும் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய ஆவியானவர் இதை உணர்த்துகிறதான் சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. பைபிள்ல ஓல்டு மாடல் கிடையாது. எதிர்காலத்தில் நடக்க போற ஒவ்வொரு காரியங்களையும் வேத புஸ்தகம் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது. எந்த புஸ்தகம் சொல்லுகிறதையோ இந்த வேத புஸ்தகத்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்படியே இந்த காலகட்டத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னும் நிறைவேற்றி கொண்டே இருக்கும். இன்னும் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். பெரியமானவர்களே, தலைமுறைகள் கடந்து போனாலும் வார்த்தை ஒன்றும் ஒழிந்து போகாது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. பெரியமானவர்களே, அடுத்த வசனத்தை வாசிங்க. ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளே, கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. தேசத்து குடிகளோடு கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அது என்னவென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் சொல்ற ஒரு எச்சரிக்கை சத்தம் தெரியுமா? தேசத்தில் உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை. இரக்கமற்ற காரியங்களை இந்த காலகட்டத்தில் மற்றவனை அடிச்சு வாழ்ந்து, மற்றவங்களுடைய உழைப்பை திருடி வாழ்ந்து, மற்றவங்க எப்படி போனாலும் கவலை இல்லை, நான் வாழ்ந்து சுகித்து இருக்கிறோம், அந்த நிலைமையில வாழ்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இரக்கம் இல்லாதவர்கள் தான். தேவனை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை. யாருக்குமே இல்லை. நம்ம குடும்பத்தில் இருக்குதா? உங்க குடும்பத்தில் இருக்குதா தேவனை பற்றிய அறிவு? எங்களுக்கு எல்லாம் இருக்கு பிரதர். நாங்கள் தேவனை 45 வருஷமா, 50 வருஷமா, 60 வருஷமா, நான் பிறப்புலே கிறிஸ்துவ பிறப்பு தான், அதெல்லாம் இருக்கு சரி. ஆனா தேவனை பற்றின அறிவு உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா? நீங்க பிறக்கும் போதே குடும்பமாய் தலைமுறையாய் நீங்க கிறிஸ்தவ குடும்பமாய் பிறந்தாலும் தேவனை பற்றின அறிவு இல்லாமல் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு பரலோகம் இல்லை என்பதை இந்த நாளிலே திட்டவட்டமா சொல்லுவேன். ஏன் தெரியுமா? தேவனை பற்றுகிற அறிவுதான் அவரோட பொக்கிஷமா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில அது ஒரு பொக்கிஷம். தேவனை பற்றி நீங்க இருக்கிற அறிவுதான் பொக்கிஷமா இருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால்
நீங்கள் உண்மையா இருக்கணும், நீங்கள் இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும், தேவனை பற்றிய அறிவோடு காணப்படணும். சொல்றாரு பாருங்களேன், தேசத்துல இருக்கிற அவர்களோட குடிகளோடு கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. தேசத்துல இருக்கிற குடிகளோட அப்படின்னா நம்ம எல்லாரும் கூட வழக்கு இருக்கலாம். அந்த வழக்கை அவர் என்னவா பண்றாரு, அவரு அந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காக கட்டாயம் கடைசி காலகட்டத்திலே நியாயத்தின் அதிபதியாய், நியாய தீர்ப்பை கொடுக்கிறவராய், நீதிபதியாய், நியாயத்தின் அதிபதியாய் கடந்து வர ஒருத்தரும் தப்பிக்க முடியாது. இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து சொல்றேன், ஒருத்தரும் தப்பிக்க முடியாதுங்க, ஒரு நாளும் தப்பிக்க முடியாது. பிரியமானவர்களே, அதான் சொல்ற, தேசத்துல உண்மை இல்லை, அவர் எதிர்பார்க்கிற தேசம் இல்லை, இரக்கம் இல்லாத தேசம். ஆனா அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அவர் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், 4 தலைமுறைக்கு அல்ல 1000 தலைமுறைக்கு இறக்கங்களை பாராட்டுகிறவர். நீங்க ஒரு தலைமுறை இறக்கத்தை பாராட்டீங்கன்னா 1000 தலைமுறை உங்க தலைமுறைகள் இறக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும், அவருடைய இறக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும். எத்தனை பேர் என்ன செஞ்சாலும் உங்க தலைமுறை மட்டும் இறக்கமா வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனா பாவம் மட்டும் 4 தலைமுறைக்கு விசாரிப்பாராம், இறக்கத்தை மட்டும் 1000 தலைமுறை கொடுப்பாராம். பெரியமானவர்களே, இந்த வார்த்தைக்காகவே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். விசேஷமாய் தேவனை பற்றிய அறிவு இல்லாமல் போய்விடும். ஏன் இல்லாமல் போச்சு தெரியுமா? உலகத்திலே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பிள்ளைகளை அறிவா பார்த்து, ஒரு திருமண இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல அவங்களை பார்த்து, என் பிள்ளை டான்ஸ் ஆடுற பத்தியா, என் பிள்ளை இப்படி பேச்சு போட்டாலே ஆடுற பத்தியா, என் பிள்ளை இப்படி இருக்கிற பத்தியா, அறிவில் இப்ப சிறந்த பத்தியா, இப்படி சொல்லி சொல்லி பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி உலக பிரகாரமான காரியங்களை போக வைக்கிறதுனாலதான் இன்னைக்கு பிள்ளைகள் உங்களுக்கு சார்ந்த ஒவ்வொருவரையும் கீழ்ப்படியாமல் போகிறது. பிள்ளைகள் கீழ்ப்படைய வேண்டும் சொன்னால் தெய்வ சமூகத்தை உட்கார வைங்க, செபத்தை உட்கார வைங்க, வேத வாசல் உட்கார வைங்க, நீங்களும் உட்காருங்க, கண்டிஷன் பண்ணுங்க. இப்ப கண்டிஷன் பண்ணுங்க. உலகம் போற போக்குல இன்னும் பிள்ளைகள் எப்படிலாம் மாறப்போறாங்க தெரியாது. அதனால இப்பவே இழுத்து பிடிங்க பிள்ளைங்களை இழுத்து பிடிச்சி அந்த வார்த்தையை கற்றுக் கொடுங்க. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க போகிறேன், எடுத்து வாசிங்க. ஏன் இந்த தேவனை பற்றி அறிவில்லை? எடுத்து வாசிங்க. ரோமர் சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். பாருங்களேன், அவருடைய ஞானம், அவருடைய அறிவு, அவருடைய ஐஸ்வர்யம் எவ்வளவு ஆழமா இருக்கிறது. உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் கர்த்தர் வைத்திருக்க திட்டத்துக்கு, அவருடைய ஆழமான சிந்தைக்கு, அவருடைய ஆழமான அறிவுக்கு ஒப்பு கொடுங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய அறிவுக்கு, உம்முடைய ஐஸ்வர்யத்துக்கு, உம்முடைய ஞானத்துக்கு என் பிள்ளைகளையும் என்னையும் என் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா விசேஷமா கர்த்தருடைய ஐஸ்வர்யம், கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அறிவு உங்கள் பிள்ளைகள் வந்து இறங்கி அதை பொக்கிஷமாய் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வாங்க. அதை நீங்க ஒப்பு கொடுக்கணும். இந்த வசனத்துல சொல்ற வார்த்தை, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அந்த ஆழத்துக்குள்ள ஒப்பு கொடுங்க. அவருடைய அறிவின் ஆழத்தை ஒப்பு கொடுங்க. அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆவியான வழி நடத்துவார். நீங்க ஜெபிங்க, பிள்ளைகள் நேரம் கையில ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய ஆவியான வழி நடத்துவார். அந்த வேத புஸ்தகத்தின் ஞானத்துக்குள்ள வழி நடத்துவார், வேத புஸ்தகத்தின் அறிவுல வழி நடத்துவார். வேத புஸ்தகம் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் வேதனை கொடுக்க மாட்டார். வேதனை கொடுக்காத ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தருடைய ஆவியானவர் தருவார். விசுவாசம் வேதனை கூட்டி கொடுப்பான். ஆனா இவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆராயப்பட முடியாதவைகள், அளவிடப்பட முடியாதவைகளை காணப்படும். தெய்வானவர்களே, அவருடைய வழியிலே பிள்ளைகளை நடத்துங்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி ஜெபிப்போமா? நேற்று மீண்டும் வாக்கு மாறாதவரே, உங்க நன்றியை துதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய அறிவுக்கு, உம்முடைய ஞானத்துக்கு, உம்முடைய ஐஸ்வர்யத்துக்கு, உம்முடைய அறிவின் ஆழத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகவனே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு குடும்பத்தாரையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறேன்னப்பா. உம்முடைய ஆழத்தின் அறிவின் ஆழத்தில் அவர்கள் ஆண்டவரை கடந்து வர முடியாது செபிக்கிறேனப்பா. நீர் என்ன அவர்களை குறித்து திட்டம் வைத்திருக்கிறோ அந்த திட்டங்களை நிறைவேற்றுகிறாங்க.
அந்த திட்டங்களை நிறைவேற்றிய குடும்பங்களிலே அவர் ஆசீர்வாதங்களையும் அவர் வேண்டிய அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் உம்முடைய ஆலோசனை பிரகாரமாக, உம்முடைய அறிவின் பிரகாரமாக, உம்முடைய ஞானத்தின் பிரகாரமாக செய்யும்படிக்காக தேவன் கிருபை பாராட்டுகிறாங்க. ரத்தத்தின் கோட்டைகளாக முடிவு மறைத்துக் கொள்ளுங்க. தேவையான காரியங்கள் சொன்னீங்க, வழிநடத்துங்க. இதே பெரியவர் பெரிய காரியங்கள் செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த ஆட்சேபிக்கிறேன். சகல துதிக்கான மகிமையாகும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். விசேஷமாய் இந்த பாட்டுள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் தனித்தனியாய் பேர் பெற குடும்பமா நீ இதை ஆசீர்வதித்து உங்களுடைய பரிசுத்தரின் ஞானத்திலே நடத்த முடியாது செபிக்கிறேன்ப்பா. பரிசுத்தரின் அறிவிலே நடத்த முடியாது செபிக்கிறேன். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.